இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று ஆதமுடைய இரு மகன்களின் உண்மை செய்தியை பற்றி பார்ப்போம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் அல்-மாஇதா எனும் அத்தியாயத்தில் ஆதமுடைய இரு மகன்களின் உண்மை செய்தியை அவர்களுக்கு எடுத்துரைப்பீராக. அவ்விருவரும் இறை நெருக்கத்திற்குரிய ஒரு வணக்கத்தை செய்தபோது அவர்களில் ஒருவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றொருவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவன், நான் உன்னை கொல்வேன் என்று கூறினான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம் இரையச்சமுடையோரிடமிருந்துதான் என்று முதலாம் அவர் கூறினார். என்னை கொல்ல உனது கையை என்னை நோக்கி நீட்டினாலும் நான் உன்னை கொல்ல எனது கையை உன்னை நோக்கி நீட்ட மாட்டேன். அகிலங்களின் இறைவனான அல்லாஹுவை அஞ்சுகிறேன். உனது பாவத்துடன் என்னை கொன்றதால் ஏற்பட்ட பாவத்தையும் நீ சுமந்து வருவாய் என்றே எண்ணுகிறேன். இதனால் நீ நரகவாசிகளில் ஒருவனாகி விடுவாய். இதுவே அநியாயக்காரர்களுக்கான கூலி என்றும் கூறினார். எனினும் தன் சகோதரரை கொல்லுமாறு அவனது உள்ளம் அவனை தூண்டியது. எனவே அவரை கொன்றான். இதனால் அவன் நஷ்டமடைந்தோரில் ஒருவனாகிவிட்டான். அவனுக்கு தன் சகோதரனின் சடலத்தை எப்படி மறைக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக ஒரு காகத்தை அல்லாஹ் அனுப்பினான். அது பூமியை தோண்டியது. கைசேதமே, இந்த காகத்தை போல் இருப்பதற்கு கூட இயலாமல் ஆகிவிட்டேனே. அப்படி இருந்திருந்தால் என் சகோதரனின் சடலத்தை மறைத்திருப்பேனே என கூறி வருத்தப்படுபவனாக ஆனான். இதன் காரணமாகவே கொலைக்கு பதிலாகவோ அல்லது பூமியில் குழப்பம் செய்ததற்காகவோ தவிர ஒரு மனிதரை கொலை செய்தவர் அனைத்து மனிதர்களையும் கொலை செய்தவரை போன்றவர் ஆவார். ஒரு மனிதரை வாழ வைத்தவர் அனைத்து மனிதர்களையும் வாழ வைத்தவரை போன்றவர் ஆவார் என இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களுக்கு விதியாக்கினோம். நமது தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தனர். அதன் பின்னரும் அவர்களில் அதிகமானோர் பூமியில் வரம்பு மீறுவோராகவே உள்ளனர். அல் குர்ஆன் 5வது அத்தியாயம் 27வது வசனம் முதல் 32வது வசனம் வரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.